ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமாஸ் கோல்டன் டைரி. நம்ம பாண்டிச்சேரியில் ஃபேமஸாக நடக்கிற செடல் திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் செடல் செங்கழிநீர் அம்மன்கிற கோயிலில் தான் செடல் போட்டுக்க போகிறோம். இந்த கோவிலில் ஆடி மாதத்தில் வர 2வது சனி வெள்ளிக்கிழமை, அப்புறம் 3வது வெள்ளிக்கிழமை இதில் இந்த செடல் திருவிழா எப்போதும் விசேஷமாக நடக்கும். ஸோ செடல் போடுறதுக்கு முன்னாடி காலையிலே போயிட்டு மாவிளக்கு போட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் இப்போ நான் மாவிளக்கு ரெடி பண்ணிவிட்டு அடுத்து பொங்கலும் வச்சிட்ருக்கேன். எல்லாருமே கோயிலில் தான் பொங்கல் வைப்பாங்க. நான் மோஸ்ட்லி வீட்டிலே பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். இது அவங்கவுங்க இஷ்டம். பொங்கல் அங்கேயும் போய் வைக்கலாம், நம்ம வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நான் எங்கள் வீட்டிலே பொங்கல் வச்சு மாவிளக்கும் போட்டு இங்கேயே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். போடு. மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு வெள்ளி கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு திரி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தென் பொங்கலும் வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு தேவையான பழம் பூ எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம். செடல் திருவிழா இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும். இப்போ குழந்தைங்களே அழைச்சிட்டு போகணுன்னு ஆசை தான். பட் ஆனால் அவங்களுக்கு ஸ்கூலு. ஸோ அதனால் அவங்களை காலையிலேயே ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு லீவ் போட முடியாது. ஸோ காலையிலேயே அவங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறமா பொங்கல் வச்சு மாவிளக்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு பொங்கலை மாவிளக்கு வச்சு படைச்சிட்டு நம்ம திரும்பி வந்துட வேண்டியதுதான். இதுதான் அந்த செங்கழுநீர் அம்மன் கோயில். இங்கே இது 98வது ஆண்டு செடல் திருவிழா இன்னைக்கு நடக்குது. ஸோ ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இந்த கோவிலில். ரொம்ப பெரிய கோவில் இது. இந்த கோவில் அம்மனுக்கு நம்ம என்ன வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டாலும் அது நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். செடல் போட்டுக்கிறவங்களுக்கும் உடம்பெல்லாம் ஆரோக்கியம் கொடுப்பாங்க. உள்ளே வந்ததுமே ரொம்ப நாதஸ்வர கச்சேரி எல்லாம் வச்சு ரொம்ப கிராண்டாக நடந்துகிட்ருக்கோம் எப்போதுமே வருஷம். ஸோ நல்ல கோயிலில் கூட்டமாகவும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ உள்ளே போய் படைச்சிட்டு வந்துடலாம். இந்த கோயில் சைடில் இந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது பின்னாடி தான் விநாயகர் முருகர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி அங்கே அரசமர பிள்ளையாரும் அதுக்கப்புறம் நாகாத்தம்மன் எல்லாம் இங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய ஷெட்டு போட்டு இங்கே எல்லாரும் மக்கள் எல்லாம் இங்கே தான் பொங்கல் வைப்பாங்க. அப்படியே ஸ்லாட்டாக நடக்கும். காலையில் 7 மணிலேருந்து இங்கே பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சுட்டு அவங்க நவுந்துட்டாங்கன்னா அடுத்தவங்க பொங்கல் வைப்பாங்க.
நீங்கள் வரிசையாக அந்த ஷெட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிறைய இந்த சைடில் வந்து எல்லாம் அடுப்பெல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு அடுப்பில் வச்சு நான் வந்து பொங்கல் வைப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். லேடிஸ்லாம் வந்து ஃபேமிலியோடு வந்து இங்கே வந்து மனசார வேண்டிக்கிட்டு அதெல்லாம் பொங்கல் வச்சு வேண்டிப்பாங்க. ஸோ இது பக்கத்துலேயே வந்து இங்கே வந்து ஒரு பெரிய குளம் இருக்கும். இந்த குளத்துல வந்து நிறைய இப்போ மீன்லாம் நிறையா ஓடுது. ஸோ இந்த குளம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கோயிலை சுற்றி இதுக்கப்புறம் வந்து உள்ள சுற்றி வரலாம். பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல இங்கே லெஃப்ட்ல பெரிய அம்மன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இங்கே ஆப்போசிட்லேயே வந்து மதுரை வீரன் அப்புறம் 9 சப்த கன்னிகளுடைய சிலைகள்லாம் இங்கே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வழிபட்டுட்டு கொண்டு வந்து மாவிளக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம அங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் பொங்கலையும் மாவிளக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க எல்லா பிரசாதத்தை நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். பூஜையை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு போயிட்டு தென் அதுக்கப்புறமா செடலுக்கு வந்து மஞ்சள் ட்ரெஸ்ஸில் தான் வரணும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அடுத்த செடல் போட்டுக்கிறதுக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் செடல் போடணும். அதுக்காக இப்போ வந்திருக்கோம். இந்த செடல் வந்து மத்தியானம் 2 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு செடல் போட வந்திருக்கோம். இங்கே வந்து டோக்கன் கட்டிட்டு நம்ம செடல் வாங்கி கயிறு கொடுப்பாங்க, காப்பு கயிறு. ஃபர்ஸ்ட் காப்பு கயிறை எடுத்து நம்ம கையில கட்டி விடுவாங்க. காப்பு கயிறை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து செடல் குத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து மனசார வேண்டிக்கிட்டு நமக்கு எங்கெல்லாம் உடல்ல பிரச்சனைகள் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து அங்கங்க வந்து நிறைய செடல் போட்டுப்பாங்க. இதுதான் அந்த செடல். சின்ன சின்ன ஊசி மாதிரி இருக்கும். அதை வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் போட்டுக்கணுமோ அது எல்லாத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஊசி வந்து இங்கே வந்து 5 ரூபாய். ஸோ இதை வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டு விபூதியை எங்கெல்லாம் குத்திக்கணுமோ அந்த விபூதி அங்கங்கே தடவி விட்டுட்டு நம்ம எல்லாருக்கும் பாடி ஃபுல்லாக வந்து செடல் போட்டுப்பாங்க சில பேர். நான் வந்து ஒரு 5 செடல் போட்டிருக்கிறேன். போட்டு கோயில் வந்து ஒரு 3 சுற்றி வரணும். அந்த செடலை போட்டுக்கிட்டே சுற்றி வந்து அம்மனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ செடல் போட்டு முடிச்சாச்சு, அவ்வளோதான். கிளம்பி பூஜையை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரமாஸ் கோல்டன் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.